ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் டெல்லிக்கு போகும்போது மோடி அவர்களை சந்திக்கிறாரு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் அவர் மீட் பண்ணல. இப்போ செகண்ட் டைம் போகும்போது சோனியா அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் அவர் மீட் பண்ணுறார். அதுபோக நீட் இஷ்யூ இந்த மாதிரியான இஷ்யூஸையும் அவர் கையில் எடுக்கிறாரு. ஸோ ஸ்லோவாக இப்போ ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு கால் எடுத்து மெதுவாக வைக்கிறாரா? அதுபோக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா அலைன்ஸ்குள்ள அவர் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இந்தியா அலைன்ஸ் பார்ட்டிஸுக்கு இருக்கு, குறிப்பாக காங்கிரஸுக்கு இருக்கு. பட் டிவிகேவை பொறுத்தளவு இது வரைக்கும் அவங்க அந்த சைட் போல, இந்தியா அலைன்ஸ்குள்ள இது வரைக்கும் போல. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஒரு சைடில் பாஜகவையும் கொஞ்சம் பெருசாக பகிச்சுக்காம அந்த சைடும் முழுசாக போகாமல் அப்படியே இந்த டைட் ரோப்பில் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்களா? ஒரு காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துருவார். இந்தியா அலைன்ஸ் போயிடுவார். இந்தியா அலைன்ஸ் போவாங்க. ராகுல் காந்தி விடமாட்டார். ராகுல் காந்தி ஆசை வார்த்தைகள் கூப்பிடுறோம், இல்லை அதுக்கு என்ன ஆசை வார்த்தை, வந்து சேர்ந்துக்கங்க, நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி போகலான்ற மாதிரி போயிடுவாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. அதனால் அங்கே தான் போவார். சரி, காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டார். அதனால் வந்து இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி, இல்லை அம்மையார் ஜெயலலிதா மாதிரி, இல்லை ஸ்டாலின் அவர்கள் மாதிரி, இல்லை மம்தா பானர்ஜி மாதிரிலாம் இவங்க பேசுவார்னா இவர் பேச மாட்டார். அவர் வந்து இஸ் வெரி கிளியர் அண்ட் வெரி கிளவர். இங்கே லோக்கல் சண்டை ஓகே. பிஎம்ஓ கிட்ட மோடி அவர்களை எதிர்க்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு துணிச்சலை அவர் இதுவரையில் வெளிப்படுத்துனது கிடையாது. இனிமேலும் அவர் வெளிப்படுத்துவார் நான் நினைக்கல. நீட்டு தேர்வு ரத்து அப்படின்றது இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் 10 பேர் கேட்டிங்கன்னா அதில் 8 பேர் நீட் தேர்வு ரத்து வேணும்னுவாங்க. ஏன் வேணும்னு கேட்குறாங்கன்னா, இந்த நீட் தேர்வில் குழந்தைங்க இறந்ததுக்கெல்லாம் இவங்க போய் பார்த்ததுனுடைய பாதிப்பு தெரியாத நீங்கள் அதை தூக்கி வச்சுன்னு பேசுவீங்க. தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் ஏங்க நீட் தேர்வு எதிர்க்கிறாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? பை அண்ட் லார்ஜ் ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு 10 பேரில் ஒரு 2 பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க, ஒரு 8 பேர் எதிர்க்கிறாங்க. 8 பேருக்கும் அந்த கட்சி பின்னணின்றதில்லை. என்னன்னா அது என்னமா பாதிப்பு பண்ணுது, அது ஏதோ பசங்களை கஷ்டப்படுத்துதுன்ற அந்த புரிதல். ரெண்டாவது ஃபீஸு கட்டுறான், லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி படிக்கிறேன். அதனால தான் அது சொல்கிறாங்க. புதுசாக இல்லை, ரொம்ப நாளாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் பேசுறதுனால அவர் பாஜக எதிர்ப்புன்றல, கொள்கை ரீதியாக ஃபஸ்ட்டு என்ன இருந்ததோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறார். பாஜக எதிர்ப்புன்றதே சப்ஜெக்ட் வேறு. அது இன்னும் தாவேக்கா அந்த பக்கமே போகல. அவங்க சொல்லிக்கலாம். நான் திமுகவே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தானே சொன்னேன். நான் பாஜக எதிர்ப்பு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தீவிர பாஜக எதிர்ப்பு இல்லை. இங்கே எதிர்க்கிற மாதிரி சும்மா பேச வேண்டியது, அங்கே போயிட்டு சிவப்பு கம்பளம் போட்டு சால்வை போட்டு வணக்கம் வச்சுட்டு வர வேண்டியது, அப்புறம் அங்கே போய் நிர்மலா சீதாராமனை பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் மோடிஜி எப்படின்னா வந்தார்னா இப்போ வெள்ளை கூட எல்லாம் பண்ணவங்க தானே. அதனால் திமுகவே அதை தீர்க்கமாக வந்து, அதாவது விஜய் அவர்களை இப்போ ஒப்பிடும்போது திமுக, அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக பேசினார். அதிமுக அந்த நினைப்பே கிடையாது. அவங்க கூட தான் இருக்கிறாங்க கூட்டணியில். அதனால் அந்த நினைப்பே கிடையாது. தமிழகத்தில் இன்னமும் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற ஒரு மாநில கட்சியோ இல்லை மாநில தலைவர் நான் வந்து பார்க்கல. தீர்க்கமாக எதிர்க்கக்கூடாது, அதாவது நிற்கணும் எதிரில். ஆனால் என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா, அப்படி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் யாருமே பாஜக எதிர்க்கல. இல்லை, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசுகிறாரு, நானே எதிர்க்கிறேன்னு எதிர்க்கிறது, அது வந்து அவை ஏறாது. இப்போ ரைட், பேசுறது வேற, எதிர்க்கிறது வேற. பேசுறது எல்லாருமே பேசுவாங்க தமிழ்நாடு. எதிர்க்கிறதுனா 4 MP ஜெயிச்சுட்டு ஒரு 4 MLA வச்சுட்டு கடை வைக்கணும், சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கடை வைக்கணும். நாம் தமிழர் கட்சி போகிற போக பார்த்தா அந்த எண்ணமே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸோ இப்போ நான் கூட்டணி சேர மாட்டேன், நான் அத்தை பண்ண மாட்டேன், நான் இத்தை பண்ண மாட்டேன், நான் சமரசம் ஆக மாட்டேன். ஸோ இப்போ போராட்டம் நடத்துறது இதெல்லாம் தான் உண்மையான எதிர்ப்பு. அது தமிழ்நாட்டில் யாருமே பெருசாக பண்ணல. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜய் அவர்கள் நான் பாஜகவோட க்ளோஸா இல்லைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாருல. இப்போ நீட் இஷ்யூ எடுக்கிறாருனாலே என்ன பாஜகவோட கோத்து விட்டுறாதீங்க, நான் பாஜகவோட டிஸ்டன்ஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு அதை விரும்புறாருல அவர். எல்லாருக்கும் முகமூடிக்குதுங்க அரசியலில். முகமூடி தூக்கி பார்த்தா தான் தெரியும் உள்ளனாகுது. யாருன்னா நினச்சோமா ஐயா வீரபாண்டி இப்படி பேசுவாருன்னு, திமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு எவ்வளோ நாள் அந்த முகமூடி கைட்டுச்சு. ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா சார், RS பாரதிநாத் அழகாக பேசினார். அவர்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த சூழலில் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்கிறாரே தவிர, அப்படிதான் சொல்கிறாரு. அப்போ வேற சூழல் மாறிச்சுன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. ஸோ அவர் கரெக்டாக அந்த வார்த்தையை கரெக்டாக பேசுகிறார் ஒரு பொலிட்டிஷியனாக. கரெக்டு. அரசியல்வாதிகள் மாற்றி பேசுகிறாங்க. அவர் என்ன நினைக்கிறார், மேபி திமுக நாளைக்கு சரியாயிடுச்சுன்னா இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க கூட, ஐயா RS பாரதி நினைக்கிறேன். நான் அதுதான் சொல்கிறேன், சந்தர்ப்பவாத அரசியல் தான் இங்கே நடக்குது. யாரும் வந்து சொல்லல சுத்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறாருன்ற அந்த புள்ளியில் வந்து நான் வந்து வேறுபடுறேன். ஆனால் என்ன இப்போ சரி நான் கேட்குறேன்,
அமைச்சர் மீனாட்சியோட அமைச்சரில் மன்னிக்கணும் ராஜ்யசபா வேட்பாளர் சீட் மீனாட்சி அவர்களோட நாமினேஷன் நிராகரிக்கப்படுது. நியாயப்படி வந்து அவங்களுக்கு நம்பர் வந்து பிஜேபிக்கு இல்லை. அப்போ ஒரு வேட்பாளர் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தேர்தல் ஆணையம் மூலிமா தகுதித்துவம் வேலை பண்ணி மட்டமான ஒரு அரசியல் பண்ணியிருக்கு. அந்த சீட்டு வந்து காங்கிரஸுக்கு போகணும். இதே ஐயா பிரவீன் சக்கரவர்த்திக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டது தாவேக்கா கொடுத்ததுக்கு நான் விமர்சனம் பண்ணுறேன். ஆனால் அங்கே மீனாட்சி அவர்களோட அந்த நாமினேஷன் தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் பண்ணுறது நான் வந்து என்னோடய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறேன். ஒரு பத்திரிக்கையாளர்னா அது தப்பு, அது ஃபவுல், ஃப்ராடு. இது டூபியஸ், சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்க. அப்போது தெளிவு வச்சுக்கணும். அப்போது அங்கே வந்து தேர்தல் ஆணையம் தப்பு, பிஜேபி தப்பு. இதுவரையிலும் விஜய் சார் ஒரு வார்த்தை பேசல. நாமினேஷன் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேன், என்ன காரணம்? உன் எம்பி ஒரு ஆள் குறுக்கு வழியில் பின்புற வழியில் ஜெயிக்கணுன்றதுனால இந்த வேலை பண்ணுறீங்க. ஆல்ரெடி இதே வந்து ஐ திங்க் உத்தராகண்டில் கூட ஒரு வாட்டி ஒரு லீடிங் லாயருக்கே பண்ணாங்க. ஆஸ் பர் எம்எல்ஏ சீட்ஸ் வந்து இவர் தான் எம்பி ஆகணும், ஆனால் அவர் ஆகலை. கிராஸ் ஓட்டிங் போட்டு ஜெயிக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு இதே நடந்தது பஞ்சாபில். அப்போ நல்ல வேலை நீதிமன்றத்துக்கு முன்னாடி போனோன்னா அந்த கலெக்டர் வேலையில் இருக்கிறவன் என்னையா பண்ணுறான், அவனே ஓட்டு போடுறான், அசிங்கமாக இல்லையான்னு சொல்லி கோர்ட்டு நீதிமன்றம் கூப்பிட்டு கேவலப்படுத்தி திட்டுச்சு. அது நல்ல வேலை, அது வந்து கொஞ்சம் லெவல் கம்மியாக இருந்தது. பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானும் போது நீதிமன்றத்தாலே கேட்க முடியல. அப்போது தேர்தல் ஆணையம் என்பது கைப்பாவையாகவும் மொத்தமாக பொம்மையாக மாறி ஒரு ஆளுகின்ற அரசுக்கு அது வேணுன்ற எல்லா கேவலத்தையும் செய்யுது. இதை பேசுகிறதுக்கு விஜய் சார் என்னைக்குன்னா பேசியிருக்காரா தேர்தல் ஆணையத்தை பற்றி? இப்போது இதே தேர்தல் ஆணையத்தை வந்து நீங்கள் வந்து போய் லெட்டர்லாம் கொடுத்தீங்க ஒரு சில அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் நீங்கள் கூட வச்சுக்க. சார் நான் என்ன சொன்னேன்னா, எல்லாரும் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்க, விஜயும் அதை பண்ணுறாரு. விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கிறாரு, விஜய் தீர்க்கமாக மோடி அவர்களை வீழ்த்த போகிறாரு, பிரதமர் நாளைக்கு அவர் தான். பில்டப் குத்திங்க, தமிழ்நாடு ஜெயிச்சிட்டிங்க. இது வட இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த வெத்து பில்டப்பு வேண்டாம். அவர் உண்மையிலே தீர்க்கமாக எதிர்க்கட்டும். அவரே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இணக்கமாக தான் நான் போவேன்னு படிக்கிறார் அவர். இல்லை, அது நான் ஏற்றுக்கிறேன். இப்போ அவர் எப்படி அப்போ இணக்கமாக போவேன்னா என்ன அர்த்தம்? தீவிரமான பாஜக எதிர்ப்புலாம் பண்ண சார், இங்கேயும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா போய் டிஃபன் சாப்பிட்டு வர்றாரு. ராகுல் காந்தி கூப்பிட்டா போய் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வருவார், அவ்வளோதான். நீங்கள் தான் வந்து ராகுல் காந்தியோட போயிட்டார், என் தலைவனை பார், மோடி எதிர்க்க போகிறார் பார், கொம்பு சீவரா இருப்பார், காலை இறக்க போகிறார் பார். இது வேணான்ற நான். அவரே பூனைக்குட்டி மாதிரி அமைதியாக போகிறார், அமைதியாக வர்றாரு, அழகாக வர்றாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா அலைன்ஸ், நீங்கள் எதுக்கு பாயம் சிறுத்த மாதிரிலாம் அவர் கேப்ஷன் வைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் இந்தியா அலைன்ஸ் நாளைக்கு சேர்றாருன்னு வச்சுப்போம். நான் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஆல்ரெடி அலைன்ஸில் தான் இருக்கிறேன், வெளில தான் சொல்ல. இன்னும் இப்போதைக்கு சேரல அஃபிஷியலாக. சார், 2 பேரும் சேர்ந்து இங்கே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? வியாபாரம்னு புரிஞ்சுக்குவா? இல்லை, கூட்டணின்ற வார்த்தை அழகாக இருக்குல்ல அதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சார் கேபினெட்டில் காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி, அரசு தாவேக்கா அரசு அதில் அங்கம், கூட்டணிக்கு வெளியில இல்ல கிளியரா சொல்லுங்க, கேபினெட்லயே இருக்காங்க. கரெக்ட். அது ஸ்டேட் லெவல்ல அவங்களுக்கு ஒரு பைலேட்டரல் அலைன்ஸ் இருக்கு, காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்தியா அலைன்ஸ்ன்றது வேற, அது ஒரு நேஷனல் லெவல் அலைன்ஸ். அது இப்ப லெஃப்ட் எடுத்துப்போமே, அவங்க சார் இப்படிதான் சொல்லி நமக்கு காது குத்துறாங்க ஐயா. ஆல்ரெடி சின்ன வயசுலேயே பாயிண்ட் என்னன்னா, சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணா பண்ணிட்டு அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு விளக்கம் கொடுக்குறது வார்த்தைகள் சொல்லுவாங்க. இல்லையே, பாயிண்ட் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா, இப்போதைக்கு அஃபிஷியலாக சேரல, நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மேபி சேரலாம், அதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போம். என்னோட கேள்வினா, நாளைக்கு இன்கேஸ் அஃபிஷியலாக சேர்றாங்கன்னா அப்போ நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்களோ இல்லையோ, பாஜக உங்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க. பாஜக எதிரியா தான் பார்ப்போம். அமித்ஷா பார்க்கலையா இன்னும்? நீங்க சீட்ஸை டெலிவர் பண்ண போறீங்க காங்கிரஸுக்கு. அமித்ஷா இன்னும் உங்களை பார்க்கலையா? அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? யாரோ ஒருத்தர் வந்து இருக்கிற கொள்கைக்கு உண்மையா இருக்கிறாப்புல. என் நேரம் அமித்ஷா கரெக்டா இருக்கிறாரு நான் என்ன சொல்ல வைப்ப அளவுக்கு அரசியல் பண்றாங்க பாருங்க. வாவ், இன்னைக்கு தேதியில பார்த்தா நான் இப்ப சொல்றேங்க, அமித்ஷா வார்த்தை மாறுறது கிடையாது. நான் இப்படிதான் இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுறது, அத்தை பேசுறது. இவர் சிஎம் ஆகி வந்துட்டாருன்னா இவர் பார்ப்பாராம், அப்பாயின்மெண்ட் கேட்பாராம், உடனே பார்க்கணுமா? என்டிஏ பார்க்க முடியாது, அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே வந்து கோவத்தில் இருக்கிறார் அமித்ஷான்ற மாதிரி தான் அங்கேருந்து வர செய்திகள். ஏன் அவருக்கு என்ன அவ்வளோ பிரச்சனை விஜய் அவர்கள்? எதுக்கு பிரைம் மினிஸ்டர் பாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்து பணம் தானே இல்லை கொள்கை தானே வாங்கின்னு போ, நான் அரசியல்வாதி, என் கூட்டணி ஜெயிக்கணும், நான் ஆட்டம் ஆடுறேன். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு மாற்றி பண்ணுவீங்க, என் கூட்டணியில் இருக்கிற ஒரு சிலதை உடைப்பீங்க பண்ணுவீங்க, எனக்கு நேரம் வரலாம் அப்போ பார்த்துக்கிறேன்னு கூட இருக்கும் பிளான். விஜய் சாருக்கு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்க வேணாம்? ஏதோ ஒன்று பிடிக்கல, அதே மாதிரி அவருக்கும் ஏதோ ஒன்று பிடிக்காம கூட இருக்கலாம்ல அமித்ஷாக்கு. இல்லை லாட்ரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, கூட இருக்கிறவங்களாம் அவங்க, நாளைக்கு எதனா சிபிஐ அமலாக்கத்துறையெல்லாம் வரும், பழகிட்டா நடவடிக்கை எடுக்காமல் டிலே ஆகலாம்ல, எதுக்கு பழகணும் அப்படி கூட நினைக்கலாம்ல.
என்ன அப்படியே உங்களை சுற்றி எல்லாமே வந்து அப்படியே யோகிய சிகாமணிகளா அப்படியே போனால் ஐயோ அவர் பாவங்க எல்லாம் அமலாக்கத்துறையில் இடி கேஸில் இது ஆனவங்கெல்லாம் கேஸ் ரெஜிஸ்டர் ஆனவங்களெல்லாம் தான் கூட வச்சுக்கிறீங்க. கட்சியில் எத்து பார்த்தா இப்படி இருக்குது. உங்கள் கூடவே இருந்து நம்பர் 2 யார்? ஐயா ஆதவர்ஜுனா. என்ன கேரக்டர் இல்லை என்ன இருக்குது அவர் மேலே கோர்ட் கேஸில்? 120B சீட்டிங்கு, 420 ஏமாத்துறது, கான்ஸ்பிரசி, இதெல்லாம் தான் இந்த செக்ஷனில் போட்டுக்கிறாங்க. இந்த செக்ஷனுக்கு என்ன அர்த்தம்? கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றுறது, லாட்ரி விற்கிறது, இந்த மாதிரி ஆளை நீங்கள் கூட வச்சுன்னா அதெல்லாம் கூட. அதாவது இப்போ நீங்கள் பார்க்கும்போது பிஜேபியில் எங்கே பஞ்சிங் பேக் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும், அந்தந்த இடத்துல ரூட் எடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதே மாதிரி அவரும் வந்து யோசிக்கலாம் இல்லையா? இப்போ இன்னொன்று நான் இப்போ அப்சர்வ் பண்ணுறேன், தாவேக்கு அதிகாரத்துக்கு வந்த உடனேயுமே திமுக அக்ரெசிவாக தாவேக்கு அட்டாக் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது திமுக கொஞ்சம் டிஃபென்ஸில் போன மாதிரி இருக்குது. திமுக பெருசாக அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதிமுக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாற்றம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாறி மாறி ரவுண்ட்ஸில் வராங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு பாதிப்பு அதிமுகவுக்கு தான் ஆச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி திருமாவளவன் அவர்கள்லாம் போனப்போ அப்போது திமுக சார்ஜ் எடுத்தாங்க. சட்டமன்றத்தில் வரும்போது உதயநிதி அவர்கள் வந்துட்டு இட் அ பெட்டர் ஜாப் தென் அதர்ஸ், கேள்வி கேட்டது கொள்றதெல்லாம். அப்புறம் மறுநாள் வீட்டுக்கு சாயந்தரமாக போய் தான் ட்வீட் போட்டார் முதலமைச்சர். அங்கே வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் ஆசா சொல்கிறாரு, என்னப்பா வெளிலெல்லாம் பயங்கரமாக இருக்குது, தோரணையாக டைலாகு, சட்டமன்றத்தில் வந்தால் இப்படி இருக்கிறீங்க, என்ன தான் நடக்குதுன்ற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் இப்போ திருப்பி ஏடிஎம்கே எடுக்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் வச்சு, ஆர்பி உதயகுமார் எனக்கு சர்ப்ரைஸ், டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறாரு. அவருமே நடிகர்கள் மாதிரி ஆகிட்டார். 4 பேர் யார்? அந்த 4 பேர் பவர் சென்டர் இருக்காதுன்னு இவங்கெல்லாம் யார்? தமிழ் போராட்ட தியாகியா, இல்லை எதனா சிறைக்கு செஞ்சாங்களா மக்களுக்காக, சிறை தண்டனை பெற்றவர்களா மக்கள் போராட்டத்துக்கு பயன் பண்ணி, யார் இந்த 4 பேருன்னு சொல்லிட்டு 4 பேர், ராம்குமார்ன்றவர் அவர் யார், அதுக்கப்புறமா விஷ்ணு ரெட்டி யார், இவர் யார், அதுக்கப்புறமா வந்து ஜானோ ரவிசாமி இவர் வியூக வகுப்பாளர். சரி முடிஞ்சிச்சு, தேர்தல் தான் முடிஞ்சிச்சா, வீட்டுக்கு போக வேண்டியதானே, இன்னும் இங்கே என்ன பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் கேட்குறாரு. ஒரு 4 பேர் சொல்லி அவங்க ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. இதெல்லாம் யார்? இவங்களுக்கு என்ன சட்டசபை இருக்கிற இடத்துல இவங்களுக்கு என்ன வேலை, தலைமைச் செயலகத்தில் இவங்களுக்கு என்ன வேலை, தனியார் ஃப்ரெண்ட்ஸுன்னா வீட்டில் அங்கே வேறு எங்கன்னா பண்ண வேண்டியது இதெல்லாம் அப்படின்னு அட்டாக் பண்ணுறேன். அப்போ மாறி மாறி டேர்ன்ஸ் எடுத்து பண்ணுறேன். அதான் தான் சொல்கிறேன், அன்புமணி சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதாவது காமன் கேண்டிடேட்டாக எல்லாம் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, அப்போ 65% விஜய்க்கு எதிர்த்து தானே ஓட்டு போட்டிருக்கிறாங்க, தாவேக்காக்கு ஓட்டு போடலையே. நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இதெல்லாம் பேசலாம், திமுக கூட்டணியில் இருந்த கட்சியோட ஓட்டு அந்த எம்எல்ஏ வச்சு தான் ஆட்சி பண்ணுறீங்க. அதேமாதிரி அதிமுக உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்ச கட்சியிலேருந்து எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வச்சு, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஏன் அவங்க ஒரு காமன் கேண்டிடேட்டை போடக்கூடாது? அதில் நியாயம் இல்லையா? அது வந்து நீங்கள் பண்ணது அரசியல்னா அப்போ அது என்ன? ஆனால் மக்கள் இப்போ ஒரே தேர்தலில் தாவேக்கான்ற ஒரு கட்சி மேலே பெரிய நம்பிக்கையை வச்சு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சியாக உருவாக்கியிருக்காங்க. அந்த மக்களோட மேண்டேட்டுக்கு எதிராக போகிற மாதிரி இருக்குமே எல்லாரும் சேர்ந்து. கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போது காமன் கேண்டிடேட் போடுறதுனால அந்த காமன் கேண்டிடேட் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரே ஒரு வீடியோ விஜய் அழுது போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துல்லாத மனம் பள்ளத்தில் பார்த்தீங்களா எங்கள் விஜயண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்ட்டு ஓட்டே இல்லைனா கூட பரவாயில்ல, அங்கே வந்து கள்ள ஓட்டு போகிறதுக்கு கூட நிறைய பேர் வருவாங்க. ஆல்ரெடி இப்போ ஓட்டு போட்டு போயிடுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க டபுள் பாஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிற வேலையை பார்த்தீங்களா? ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒன்றும் பணம் கொடுத்து அனுப்புங்க, இல்லை பிரச்சாரம் பண்ணுங்கள், வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமாக ஓட்டு போட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன வேலை இது? இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருன்னா வந்து உங்கள் ஊரில் இந்த மாதிரி ட்ரம்ப் தோக்கணும் இல்லை ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு ஓட்டு போட்டால் ஏற்றுக்குவீங்களா? உங்களுக்கெல்லாம் சிந்தனை இருக்கா இல்லையா? எதில் உணர்வு? நான் அவங்க விஜய் சார் மீது வச்சுருக்கிற அந்த உணர்வு வந்து நான் தப்பு சொல்லலைங்க, நாயங்க அதுக்கு திருட்டுத்தனமாக பண்ணக்கூடாது. உனக்கு தகுதி இல்லை, உனக்கு ஓட்டு போட தகுதி இல்லை. இங்கே நடந்த தேர்தலில் இப்போ நான் வந்து ஈழம் பிரச்சனை பேசுகிறேன், எனக்கு வந்து இலங்கையில் அங்கே இருக்க ஒரு தமிழர்களுக்கு ஏதோ ஒரு தவறான செய்தி நான் படித்தேன்னா என்னை அறியாமல் என் கண்ணு கலங்கும், புரியுதா? அதுக்குன்ட்டு அவங்க ஊரில் இருக்கிற தேர்தலுக்கு நான் போய் ஓட்டு போட மாட்டேன், அவளுக்கு கேடுகெட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த ஊர் ஜனநாயகத்தை நான் மதிப்பேன். நேரு சொல்லியிருப்பார், யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அந்தந்த ஊருக்கு உண்மையாக இருங்கன்னு இருக்கார் நேரு, ரைட்டா? அவர் எதுக்கு சொல்கிறாருங்க? அதில் ஒரு பண்பு இருக்குது, அதில் ஒரு நாகரிகம் இருக்குது. அதனால தான் நேரு அன்றைக்கி அதை சொன்னார். அதோடு நான் ஒத்து போகிறேன். உங்களுக்கு விஜய் என்ன அப்படின்னா படம் பாருங்க, காசு கொடுங்க, இல்லை அந்த கட்சிக்கு நிதி கொடுங்க, இல்லை இங்கே வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, தேர்தல் வேலையை பாருங்க, இங்கே இருக்கிற தமிழர்கள்கிட்ட ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டிங்க? என்ன வேலை இது? நீங்கள் பண்ணிட்டீங்க, நாளைக்கு தேர்தல் நேரத்தில் வேறு யாருன்னா வராங்கன்னா அவங்கள இந்த பார்வையில் சந்தேக பார்வையில் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது?
என்ன எடுத்துக்காட்டு பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? இப்போது அது மாதிரி கூட நிறைய பேர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால் சரி, தாவேக்கா ஜெயிக்கிறது தோக்கிறத தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா, குதிரை பேர அரசியல் நடக்குது. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது அது ஒரு சைடு. குதிரை பேர அரசியல் எப்படி வந்து அரசியலில் வந்து நீங்கள் அனுமதிப்பீங்க? லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு எந்த கட்சியிலேருந்து வந்து தூக்குவாங்கன்னா, அதை வந்து வேடிக்கை பார்க்க போகுது திமுக அதிமுகனா, அது அந்த தொண்டனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மக்கள் பார்வை விட்டுருங்க சார். மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து 4 தொகுதியில் 4 நடிகர் நிறுத்தினா 4 நடிகருக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு போயிடுவாங்க. அது வேறு விஷயம். அதுக்குன்ட்டுன்னு அரசியல் பண்ணாமல் போயிடுவீங்களா? இந்த நியாயத்தை கேட்குறதுக்கு ஆள் வேணாவா? யாருனா ஒருத்தர் கேட்கணும்ல, யாருனா ஒருத்தர் அதுக்கு ஒரு இது பண்ணணும்ல. ஐ திங்க் இந்த விஷயத்தில் இப்போ ராகவா லாரன்ஸ் தான் திருச்சியில் நிற்க போகிறாருன்னா, விஜய் ஹாஸ் அன் அட்வான்டேஜ். தாவேக்காவுக்கு வந்து ஏன்னா நல்ல கேண்டிடேட், வேட்பாளர் நல்ல தேர்வு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைகள் இன்னும் இது பண்ணலை, அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ டிவிகே அலையன்ஸை பொறுத்தளவில் விஜய் அவர்களுக்கு பாஜகவை எதிர்க்கணுன்ற பெரிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரோட அரசியலை பொறுத்தளவு திமுக எதிர்ப்பு தான். அவருக்கு பெருசாக பாஜகவோட போய் முட்டி மோதணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்கு, இடதுசாரிகளுக்கு, விசிகேவுக்கு, ஐயுஎம்எலுக்குலாம் பாஜக எதிர்க்க வேண்டிய அரசியல் அந்த அவசியம் இருக்குது. ஏன்னா அவங்களோட பேசிக் பொலிட்டிக்ஸே அதை ஒட்டி தான் இருக்குது. அதுபோக விஜய் அவர்கள் ஸ்லைட்டாக பாஜக பக்கம் போனார்னா திமுகவும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் கோத்து விட்டுருவாங்க பாஜகவோட. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட அரசியல் ஒன்றா இருக்குது, தாவேக்காவோட அரசியல் ஒன்றா இருக்குது, வேற ஒன்றா இருக்குது. அது எப்படி ரொம்ப தூரம் போகுமா? எப்படி 2 டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸு? 2 ராஜ்யசபா சீட்டும் 2 மேயர் சீட்டும் கொடுத்தா இவங்க பேசிக்க போகிறாங்க. நான் தான் போய் ஃபஸ்ட்டில் நிற்கணும்னு இல்லைல்ல. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்கா ஒரு எம்பியை போட்டு தாவேக்கா எம்பி போய் ராஜ்யசபாவில் பிஜேபியை கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் அதை விரும்பலையே. பரவாயில்ல, அந்த சீட்டை பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துவோம், அவர் வேணால் பிஜேபி எதிர்த்து போகிறோம். நாளைக்கு வர உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 2 மேயர் கம்யூனிஸ்ட்டுக்கும், வாணியம்பாடி அந்த பக்கம் வேலூர் கார்பரேஷன் ஐயுஎம்எலுக்கும் மேயரை அது மாதிரி கொடுத்துட்டா அவங்க பேசின்னு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பாஜக எதிர்ப்பு, அவங்க பேசிக்குவாங்க, நான் அமைதியாக இருந்துக்குவேன். கூட்டணி எதிர்த்துக்குதுல்ல. அவர் திட்டமாக கரெக்டாக தாங்க பண்ணுறாப்புல, புரியுதுங்களா? ஏதோ வாயை விட்டு நம்ம எதுனா பேசினா பிரச்சனை வரும், சமாளிக்க முடியாதுன்னு தெரியறதுனால சும்மா அதாவது க்ளவுஸ்லாம் போட்டுக்கிறது, குத்து சண்டை போடுற மாதிரி. அப்படியே அவள் தான். நீங்கள் என்ன அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பயங்கரமான ஆட்டக்காரர் போலது, சவுத்து பாஸ் ஸ்டான்ஸ் கேட்குறாரு, ரைட் ஆர்த்தடாக்ஸ் வைக்கிறாரு, ஸ்ட்ரைட்டாக மூக்கிலே குத்துவார் போலது, இப்படி விட்டு கீழே லோயர் கட்டு எடுப்பார், நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஆனால் அந்த படம் அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் அரசு. அந்த ஃப்ரேம் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. பிஜேபி எதிர்ப்பு, பாசிச பாஜக, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் எதிர்பார்க்குறது உங்கள் தப்பு. நீங்கள் எதிர்பார்க்க அவரும் இணக்கமாக தானே போக போகிறோன்னு பேசின்னு வர்றாரு. இணக்கமாக தான் இருப்பார் அவர் அடிக்கடி. இதில் தமிழ்நாட்டுக்கு அவர் சொல்கிற மாதிரி பணம் வருது, திட்டங்கள் வருதுன்னா வரவேற்கிறேன், தப்பு இல்லை. மற்றபடி இது கட்டம், இது வந்து வார்த்தை ஜாலங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. பாஜக எதிர்ப்பு ஒருத்தர் இல்லை எதிர்க்கிறதுக்கு. டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போது பாஜகவை எதிர்த்தார். அந்த இடைத்தேர்தலில் அதனுடைய பலனாக ஜெயித்தார். அதோடு முடிஞ்சு போச்சு. அவருமே அப்புறம் யூடர்ன் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் யார் தீர்க்கமாக எதிர்க்கிறது? பிஜேபி கிடையாது. சீமான் அவர்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார். பட் அரசியலில் அவையிலையோ சட்டமன்றத்திலையோ பாராளுமன்றத்திலையோ அவரோட பேச்சு இல்லை, மக்கள் மன்றம் வரலையே, ஜெயிக்கலையே. ஜெயிச்சாதான் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் தீர்க்கமாக எதிர்க்க முடியும். அந்த ஒரு ரோட் மேப் இல்லையே. அன்புமணி ராமதாஸ் சொன்னார் பொது வேட்பாளர்னு. அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கு எதனா ரியாக்ட் பண்ணோம், இல்லை எதனா சொல்லலாம்ல. அவர் நியாயமான ஒரு சில விஷயங்கள் கேட்குறாருல்ல. காங்கிரஸ் கட்சி அவ்வளோ வச்சு செய்கிறாருல்ல, நியாயமான கேள்விகள் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு குறைந்தபட்ச புரிதல் போகலாங்க. இப்போ அவங்கெல்லாம் குறைந்தபட்ச புரிதல் போகிறாங்கள. கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரி, வெஸ்ட் பெங்காலில் எதிரி. ஆனால் புது எதிரியை வீழ்த்தணும் போது ஒன்றா வராங்கல்ல. நேற்று வரலாம் கம்யூனிஸ்ட்டு திமுக கூட தான் இருந்தாங்க, ஐயுஎம்எல் திமுக கூட தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு புது காரியம்னு வரும்போது தாவேக்காவோட சேர்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து மக்கள் சிந்திக்கிறது, மக்கள் நினைக்கிறது. சம்டைம்ஸ் மக்கள் வந்து நான் சும்மா தான் போட்டேன், விஜய்க்கு போடுவோம், இவர் ஜெயிப்பார்னு நினைக்கவே இல்லை, அப்படி பேசுகிற மக்களும் இருக்கிறாங்க. பேரன் சொன்னால் பேத்தி சொன்னால் போட்டான், கரண்ட் கட் ஆகும்னு நினைக்கல, அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பாப்புலர் ஓட்டு அவருக்கு நிறைய இருக்குங்க. அதனால் இடைத்தேர்தல் அவருக்கு சாதகமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, களத்தில் வந்து எனக்கு ஒரு பத்திரிகையாருனா தேர்தல்ன்றது ஒரு அனல் பறக்கிற டஃப் ஃபைட்டாக இருக்கும். வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு போட்டியாக இருக்கும். சும்மா ஆளுகின்ற காட்சி வந்து 2000 3000 கொடுத்து தட்டியில் வச்சு இது பண்ணுறது, அதை நம்ம விமர்சனம் தானே பண்ணியிருக்கோம். அப்போ இதை வண்டி எப்படி ஏற்றுக்க முடியும்? ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.